ஏற்பாட்டை படித்தால் முகமது நபி அவர்களை பற்றி அநேக முன்னறிவிப்புகள் இருப்பது தெரியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 16 இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்கள் உடனே இருக்குமாறு ஒரு தேற்றறிவாளனை உங்களுக்கு அருளுவார். மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 26 தேற்றறிவாளன் வரும்போது அவர் என் பிதாவினால் அனுப்பப்பட்டவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றறிவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் பலர் சொல்லுவார்கள், இந்த தேற்றறிவாளன் பரிசுத்த ஆவி என்பார்கள். இப்போது கவனமாக பாருங்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7 கூறுகிறது, ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார், ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆயினும் நான் போகவில்லை என்றால் அந்த தேற்றறிவாளன் வரமாட்டார், போய் அவரை உங்களிடத்தில் அனுப்பி வைப்பேன். இத்தகைய லட்சியத்திற்குரிய தேற்றறிவாளன் வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் போயே ஆக வேண்டும். அவர் போனால்தான் அந்த தேற்றறிவாளன் வருவார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஞான ஸ்நானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவி இருந்தது. எலிசபெத்தின் கர்ப்பப்பையில் இருந்தது. பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தேற்றறிவாளனை பரிசுத்த ஆவியோடு ஒப்பிட முடியாது. மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த முன்னறிவிப்பு சொல்கிறது, அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி உள்ளது, ஆயினும் அதை நீங்கள் இப்போது தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மக்களிடத்தில் கூறுகிறார், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல வேண்டி உள்ளது, ஆனால் அதை இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார். நாம் அறிவோம், முகமது நபி அவர்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டதையெல்லாம் சொல்லுக்கு சொல்லிவிடுவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார், தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் கூறுவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். நமக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உள்ளார்கள். திருக்குரானிலும் சரி ஹதீதுகளிலும் சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மிக வல்லமை மிக்க இறை தூதர்களில் ஒருவர் என நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மெசாயா, மொழிபெயர்த்தால் கிறிஸ்து என்பதையும் நம்புகிறோம். அவர் அதிசயமாக பிறந்தார், எந்தவித ஆண்கள் தொடர்புமின்றி கருவானார் என்பதையும் நம்புகிறோம். இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்புவதில்லை. அவர் இறைவனின் அனுமதியோடு இறந்தவரை உயிர்ப்பித்தார் என நம்புகிறோம். பிறவி குருடர்களை, குஷ்டரோகிகளை இறைவனின் அனுமதியோடு சுகப்படுத்தினார் என நம்புகிறோம். ஆகவே முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தினார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக்கருடைய வீடியோவை நீங்க பார்த்தீங்க. குறிப்பாக அவர் யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலும் 15, 16 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் தேற்றவாளனை குறித்து. தேற்றவாளனாகிய சத்திய ஆவியை பற்றி வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணுகிற அந்த காரியங்களை எடுத்து அந்த விஷயங்கள் ஹஜரத் முகமது அவர்களுக்கு தான் குறிக்கும் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் வைத்த முக்கியமான அந்த கிளைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகமது அவர்கள் தான் இயேசு போன பிறகு வந்தவர். ஏனென்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாக அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் முன்பாகவே இருந்தாரே, அவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தாரே, அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பூமியில இருந்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி சொல்லி இருக்கிறாரே, அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் என்பவர் இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகுதான் வருவார் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அது ஹஜரத் முகமது அவர்களை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவர்கள்
வாதத்தை வைக்கிறார்கள். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் முகமது அவர்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை தான் முகமது அவர்கள் மதித்து அதை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லாததையும் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அந்த தேற்றவாளன் வருகிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் அந்த தேற்றவாளன் என்பவர் அவர் ஹஜ்ரத் முகமது அவர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுகிறது நீங்க பாத்தீங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதாகமத்தை நம்ம தெளிவாக வாசிக்கும் பொழுது வேதாகமம் நமக்கு எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவான வார்த்தைகளாலே நமக்கு வெளிப்படுகிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இடத்திலே வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த சத்திய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் இல்லாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அவர் உங்களுக்குள் இருப்பதால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே அவர்கள் மத்தியிலே இருந்தவர் தான். ஆனால் இயேசு அங்கே என்ன வேறுபடுத்தி காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து காலங்களிலே இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வாழும் பொழுது அந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் சில குறிப்பிட்ட வேளைகளிலே சில குறிப்பிட்ட காலங்களுக்காக சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக சில குறிப்பிட்ட மனிதர்கள் மேலே தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் கடந்து போகும் பொழுது, பிதாவின் இடத்துல கடந்து போகும் பொழுது, அவர் மரித்து அந்த இடத்துல உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோடு கூட, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருவார் என்பதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தால் அவர் சாதாரண ஒரு மனுஷ கோலத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த பூமியிலிருந்து கடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு உலகத்திலும் எல்லா மனுஷர்கள் மேலும், தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் அவர் கடந்து வருவார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதுக்கான கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதனால் ஏதோ இந்த பூமியிலிருந்து இயேசு கடந்து போனதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அதுக்கு முன்பாக அவர் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14:17 சொல்லுகிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை ஒருவேளை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆல்ரெடி அவர் அங்கே இருக்கிறார், அவர் இருந்து கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான சகோதரர்களே, இது போன்ற வாதங்களை வைத்து ஹஜ்ரத் முகமது அவர்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் வாதிட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வேதத்திலே அது மாத்திரமல்ல, பல காரியங்களை வேதாகமம் நமக்கு இந்த தேற்றவாளனை குறித்து பல அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. அதுல குறிப்பாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் அங்கிருந்த மக்களுக்கு போதித்தாரோ அவைகளை எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார் மக்களுக்கு என்று சொல்லி இயேசு முன்னறிவித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு தெளிவாக இந்த 3 வசனங்களிலும் அவர் அழகான அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? முதலாவது யோவான் சுவிசேஷம் 14:26 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது நான் உங்களுக்காக அனுப்ப போகிற
தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். நாம் இந்த காரியங்களை வைத்து இந்த இடத்துல ஹஜரத் முகமது அவர்களுக்கு இது பொருந்துமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் போதித்தாரோ அவைகளை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராகவே அந்த தேற்றவாளன் இருக்க வேண்டும். ஹஜரத் முகமது அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடனே அவர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஈசா நபி அவர் உயர்வானவர், அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேதத்திலே முகமது நபி அவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவேளை வாதிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அவற்றை தான் போதிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய இதிலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு என்ன போதித்தாரோ அவைகளிலிருந்து மட்டும்தான் அவர் எடுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தேற்றரவாளனை இயேசு கிறிஸ்து தான் அனுப்ப போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் என்று சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து போதித்து மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோவான் சுவிசேஷம் 15:26 இயேசு அந்த தேற்றவாளனை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நாம் திரும்ப ஒரு கேள்வி அவர்களிடத்துல கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஹஜரத் முகமது அவர்களை இயேசு கிறிஸ்து தான் அனுப்பினாரா? இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பினாரா அல்லது தீர்க்கதரிசியாக அனுப்பினாரா என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அதை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது போன்ற வல்லமை இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசுதான் முகமது அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்காத பொழுது தேற்றரவாளன் என்கிற இந்த வார்த்தையை அவர்கள் ஒரு காலத்திலும் கிளைம் பண்ண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதில் நான் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஹஜரத் முகமது அவர்கள் இயேசு கிறிஸ்து போதித்தவைகளைத்தான் போதித்தாரா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஹஜரத் முகமது அவர்களுடைய போதனைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். பல காரணங்கள் இருந்தாலும், உதாரணத்துக்கு சில விஷயங்களை நாம் வைத்து இந்த இடத்துல இந்த காரியத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குர்ஆனிலே சூரத்துல் தௌபா 9ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மசீகை கடவுளுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த கூற்று தவறானது என்றும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அது அப்படி சொல்லக்கூடாது என்பதையும் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உசைரை அல்லாவின் மகன் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், மசீகை அல்லாவின் குமாரன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இது அவர் வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். ஏக இறைவனை மறுத்தோரின் கூற்றாக ஒத்துப்போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதாக அந்த வசனங்கள் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கும் ஹஜரத் முகமது அவர்களுடைய போதனைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45 இந்த போன்ற வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு பிதா என்று அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய பரம பிதா என்று சொல்லி அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் பூர்ண சத்குணராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இயேசு கடவுளை பிதா என்று அழைக்கும்படியாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் குர்ஆனிலே சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம் 112ஆம் அத்தியாயத்தினுடைய 1 to 4 வரை இருக்கிற அத்தியாய வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவர் யாரையும் பெறவும் இல்லை என்று, அதாவது அவரை தகப்பன் என்று அழைப்பதற்கு இஸ்லாம் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரணத்தை கொண்டும் இஸ்லாமிலே
ஒரு இடத்திலும் கடவுளை பிதா என்று அழைக்க முடியாது. கடவுளை பிதா என்று அழைத்தால் அது ஒரு பெரிய ஷிர்க் அல்லது பாவம் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் உபதேசிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கடவுளை பிதா என்று அழைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இஸ்லாமிலே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து உபதேசித்தவைகளுக்கு நேர் முரணானவைகளைத்தான் ஹஜ்ரத் முகமது அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யாராவது நம்மை சபித்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் திரும்ப ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும். அவர்கள் நம்மை நீ நாசமா போ என்று சொன்னால் நீ நன்றாக வாழ்ந்திரு என்று சொல்லி நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புகாரி ஹதீஸிலே 6257வது ஹதீஸிலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே சிலர் ஹஜ்ரத் முகமது அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யூதர்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவது என்று கேட்கிறார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் நாசமா போங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அர்த்தம். அப்படியானால் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி யூதர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு வா அலைக்கும் சலாம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லலாமா என்று சொல்லி அவர்களிடம் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள், வா அலைக்கும் என்று மட்டும் சொல்லுங்கள். அதாவது யூதர்கள் உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொன்னார்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு அந்த சாபம் திரும்ப உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களும் ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய உபதேசத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 4வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி தள்ளுவது என்பது, அதாவது அவர் மனைவியை விவாகரத்து செய்வது என்பது, ஒரு விவாகரத்து என்பது விபச்சாரத்துக்கு உட்பட்டிருந்தால் மட்டும்தான் விவாகரத்து என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விபச்சாரத்தினாலே ஒழிய வேற காரணங்களுக்காக விவாகரத்து என்பதை வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆனால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி குர்ஆனிலே 2ஆம் அத்தியாயம் 231 இந்த மாதிரி வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தலாக் சொல்வதற்கு எந்த காரணமும் பெரிய காரணங்கள் எதுவும் தேவை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. விரும்பினால் தலாக் என்று சொல்லலாம், விரும்பவிட்டால் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை போலத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்திற்கு அடிப்படையாகத்தான் அங்கே விவாகரத்து என்பது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் அது கடவுளுடைய திட்டமாக, அது கடவுள் விரும்பி கடவுளுடைய சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் விவாகரத்து என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒரு விளையாட்டாக விவாகரத்து என்பது செய்துவிட முடியாது என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் குர்ஆனோ அல்லது இஸ்லாமோ நமக்கு கற்றுக் கொடுக்கிற விவாகரத்து என்பது அது தனி மனிதன் விரும்பினா வாழலாம், விரும்பினா வைத்துக் கொள்ளலாம் மனைவியை, அல்லது அவர்கள் தலாக் சொல்லிவிடலாம். இது போன்ற காரியங்களைத்தான் முகமது அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் அல்லாஹ் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய அல்லது நபியாகிய முகமது அவர்கள் மூலமாக சொன்ன உபதேசமும் நிச்சயமாக ஒன்று அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 5வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவருடைய சுமை மற்றவர்களுக்கு சேரும், ஒருவருடைய பாவங்கள் மற்றவர்கள் சுமப்பார்கள், ஒருவருடைய பாவம் அவருடைய சந்ததிகளுக்கு வரும் என்பதை இயேசு போதித்திருக்கிறார். அது பல சந்ததிகளுக்கு முன்பாக செய்த பாவங்களும் சந்ததிகள் கடந்து அவர்களை பாதிக்கும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு நேர்மாறாக குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய முகமது அவர்கள் மூலமாக சொல்லுகிறார். 6ஆம் அத்தியாயத்தினுடைய 106ஆம் வசனம், 6ஆம் அத்தியாயத்தினுடைய 164ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பாவமோ அல்லது ஒருவருடைய காரியங்களோ மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் என்று சொல்லித்தான் குர்ஆன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால்
நேரடியாக இந்த வசனங்களை பொருள் கொள்வது என்று சொன்னால் வேதாகமத்துக்கும் குரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போலதான் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்கள் ஒருவர் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் என்பது, ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார்கள் என்றுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார் ஒருவருடைய பாவம் பிள்ளைகள் சந்ததிகள் சுமக்கும் என்று சொல்லி. அப்படியானால் ரெண்டு உபதேசங்களும் நேர் முரணானவைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 46 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். தான் கடைசி நாட்களிலே அவர் நியாயாதிபதியாக வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, முழு உலகமும் அவருக்கு முன்பாக கூட்டப்படும் பொழுது, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பிரிக்கப்பட்டவர்களாக ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக வருவார். அவர் மாலிக் யௌமிதீன், அதாவது அரபியிலே மாலிக் யௌமிதீன் என்றால் அவர் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லி அர்த்தம். அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே முன்பாக நிற்கிற மனிதர்கள் ஒரு காரியத்தை சக மனிதர்களுக்கு செய்யாமல் இருந்தது தனக்கே செய்யாமல் இருந்ததாகவும், அங்கே நிற்கிறதான முன்பே நிற்கிறதான மனிதர்களில் சக மனிதர்கள் தங்களுடைய சக மனிதர்களுக்கு செய்தவைகள் தனக்கே செய்ததாகவும் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தன்னை நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இயேசு போதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் குரானிலே 34ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அல்லாஹுதான் நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தான் நியாயம் தீர்ப்பார் என்றும், 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்தான் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறார், அல்லாஹுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவர் ஒரு சாதாரண மனிதர் என்றும் சொல்லிதான் இஸ்லாம் போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி உபதேசித்ததற்கும் ஹஜரத் முகமது அவர்கள் இயேசுவை பற்றி உபதேசித்ததற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இது இயேசுடைய உபதேசத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏழாவதாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே இயேசு தான் இருப்பதாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறார். ஆனால் இதே முகமது அவர்கள் குரானிலே 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தமக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவராகவும் அவர்களின் அடிச்சுவட்டில் மரியமின் மகன் ஈசாவை தொடரச் செய்தோம், அவருக்கு இஞ்சிலை வழங்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தது, தனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது, இறைவனை அஞ்சுவோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையும் இருந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அங்கே இயேசு இந்த பூமியிலே பிறந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதாக அங்கே ஹஜரத் முகமது அவர்கள் உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அவர் ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்தார். அதனால இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்துக்கும் ஹஜரத் முகமது அவருடைய பிரசங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் 8ஆவதாக நாம் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 33, 34, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, மத்தேயு சுவிசேஷம் 17, 23 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தான் கொலை செய்யப்படுவேன் என்றும் திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் குரானிலே சூரத்துல் நிசா என்று சொல்லப்படுகிறதான அத்தியாயத்திலே 4ஆம் அத்தியாயம் 156, 157 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை அவரை கொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் சிலுவையில் அறையப்படாத அல்லது கொல்லப்படாத ஒரு இயேசுவைத்தான் அல்லது ஈசாவைத்தான் ஹஜரத் முகமது அவர்கள் உபதேசித்தார்கள். ஆனால் வேதாகமும் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து தான் மரிப்பேன் என்றும் தான் கொலை செய்யப்படுவேன் என்றும் தான் திரும்ப உயிர் படுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை வேதாகமத்திலிருந்து வாசிக்க முடியும். அதனால வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கும் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கும் தன்னுடைய ஹஜரத் முகமது அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 9ஆவதாக
வேதாகமத்திலே மத்தேயு 20:28 வாசிக்கும் பொழுது அநேகரை மீட்கும் பொருளாக தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்ததாக இயேசு பிரசங்கித்திருக்கிறார். அநேகருடைய ஜீவனுக்காக தான் ஜீவனை கொடுக்க போகிறதாக, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை பகரமாக கொடுப்பதற்காக தான் வந்தேன் என்று சொல்லி இயேசு பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் குரானிலே 35:18 வாசித்தோம், ஏற்கனவே கேட்டது போல ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமக்க முடியாது என்று சொல்லித்தான் குரான் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படியானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய போதனையும் ஹஜ்ரத் முஹம்மதுடைய போதனையும் ஒன்றாக இருக்கவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 3:17 அவர் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் இயேசு தன்னை உலக ரட்சகராக காண்பித்தார். ஒருவேளை மாம்சத்தின்படி அவர் இஸ்ரவேலுக்கு என்று பிறந்திருந்தாலும் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்கும் உரியது என்பதை இயேசு தெளிவாக பிரசங்கித்திருக்கிறார் என்பதை நம் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆனால் குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 49 நாம் வாசிக்கிறோம். ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 49 அவர்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும்தான் அவரை அனுப்பியுள்ளேன், தூதராக அனுப்பியுள்ளேன் என்று சொல்லுகிறதாகத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இயேசு தன்னை பற்றி சொன்னார், அவர் யூத மார்க்கத்திலே பிறந்திருந்தாலும் யூத மார்க்கத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் முழு உலகத்துக்கும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே அந்த பகுதியிலே ஊழியம் செய்ததான யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னார். அப்போ வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு முழு உலக ரட்சகர் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் ஹஜ்ரத் முஹம்மதுடைய உபதேசமும் ஒன்றாக இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 11ஆவதாக இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 19:10, 11:12 ஆகிய பகுதிகளிலே திருமணம் செய்தவர்களும் திருமணம் செய்யாமல் தேவனுக்கு என்று ஊழியம் பண்ணுகிறதையும் இயேசு அனுமதித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து துறவரத்தை அனுமதித்திருந்தார். திருமணம் செய்யாமல் ஒருவர் ஊழியம் செய்வது என்பது அது விசேஷித்த அழைப்பை பெற்றவர்களுடையதுதான், அது கடவுளுடைய அருளை பெற்றவர்களுடையதுதான் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதாவது சாதாரணமாக நாம் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. கடவுளுடைய அருளை பெற்றால் துறவரம் கிறிஸ்தவத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் குர்ஆனிலே பார்க்கிறோம் 57ஆம் அத்தியாயம் 27 நாம் வாசிக்கிறோம், அங்கே துறவரம் என்பது இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கிறிஸ்தவத்துக்குள் துறவரம் இல்லை என்பதாக அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் குர்ஆனுடைய பல வசனங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு துறவரம் இல்லை என்று போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் கடவுளுடைய அருளை பெற்றால் அவர்களுக்கு துறவரம் உண்டு என்பதுதான் இயேசு போதித்த போதனையாக இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துடைய போதனையும் முஹம்மதுடைய போதனையும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 12ஆவதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம் மாற்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்திலே கொள்வினை கொடுப்பினை இல்லை, அங்கே நீங்கள் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். அங்கே பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ பாலியலோ உலக பிரகாரமான இன்பங்களோ அங்கு கிடையாது. அங்கே செக்ஸ் வைத்துக் கொள்ளுகிறதான காரியங்கள் இருக்காது என்பதைத்தான் வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே நாம் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்போம் என்றும் அங்கே நமக்கு கொள்வினையோ பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ எந்த காரியங்களும் அங்கே இருக்காது என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய 38ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அங்கே அல்லாஹ் பரலோகத்திலே சொர்க்கத்திலே எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார். அங்கே ஒத்த வயதுடைய கன்னி பெண்கள், பார்வையை தாழ்த்திய கன்னி பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 36ஆம் அத்தியாயம் 56ஆம் வசனத்திலே அவர்களும் அவர்களுடைய துணைகளும் கட்டில்களிலே சாய்ந்து நிழல்களிலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 37ஆம் அத்தியாயம் 48, 49 அங்கே அவர்களுடைய தாழ்ந்த பார்வையடைய கண்ணடைகள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய 52, 17, 18, 19 பார்க்கிறோம், அங்கே அவர்களுக்கு துணைவியார்களாக அநேகரை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆனுடைய 55, 56 அங்கே பார்வை தாழ்த்திய கன்னியர்கள் இருப்பார்கள். அவர்கள் இதற்கு முன்பாக எந்த மனிதனாலும் ஜின்களாலும் தீண்டப்படவில்லை, உறவு கொள்ளப்படவில்லை என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது பரலோகத்திலே கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, அங்கே நாம் எல்லோரும் தேவ தூதர்களை போல இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதாகமத்தினுடைய உபதேசத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு எதிராக ஹஜ்ரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறார், அங்கே கன்னி பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளைப் போல இருப்பார்கள், கட்டிலே அவர்கள் தங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக வேதாகமத்திலே இயேசுடைய போதனையும் ஹஜ்ரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த போதனையும் ஒன்று அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26:52 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி இயேசு பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே மடிந்து போவான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனிலே 9ஆம் அத்தியாயம் சூரத்துல் தௌபால 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே போரிடும்படியாக வாழ் ஏந்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 218ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், குர்ஆனிலே அங்கே போரிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ் ஏந்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் பட்டயத்தை எடுக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த உபதேசம் என்னன்னு சொன்னால் அவர்கள் வாளை எடுக்க வேண்டும் என்று உபதேசிப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துடைய உபதேசமும் ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய உபதேசமும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடி 14வதாக நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28:18 நாம் வாசிக்கிறோம், அங்கே அப்பொழுது இயேசு சமீபமாக வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக இயேசு போதித்தார். ஆனால் இஸ்லாமிலே அல்லாஹ் முகமது அவர்கள் மூலமாக கொடுத்த குர்ஆனிலோ எந்த ஞானஸ்தானத்தை பற்றியதான எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய காரியங்களும் அங்கே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு மாறாக அல்லாஹ் தான் புரிந்து கொண்ட ஒரு திரியேகத்தை பற்றி குர்ஆனிலே 5ஆம் அத்தியாயம் சூரத்துல் மாயிதா 5ஆம் அத்தியாயம் 73 சொல்லுகிறார், மூவரிலே அல்லாஹ் ஒருவன் என்று கூறியோர் மறுப்பாளர்களாகிவிட்டனர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த இடத்திலே ஈசாவையும் அவருடைய தாயையும் இரு கடவுளாக ஆக்கி கொண்டீர்களா என்று சொல்லி கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே எந்த இடத்திலும் அன்னை மரியாள் அவர்கள் ஒரு கடவுள் என்று சொல்லி நாம் சொன்னதாக வேதாகமத்திலே எங்கேயுமே இல்லை, இயேசு அதை உபதேசிக்கவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனிலே விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஞானஸ்தானத்தை பற்றி எந்த காரியத்தையும் அவர் சொல்லவில்லை என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக 15வதாக நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29, 30 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே மரண பரியந்தம் நாம் உண்மையா இருக்க வேண்டும், எந்த காரணத்துக்காகவும் கடவுளை நாம் மறுதலிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளை மறுதலிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. உள்ளத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு வாயிலே நீ மறுதலித்துக் கொள்ள என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லவில்லை. நம்முடைய சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு, நம்முடைய உடலை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய உடலையும் உயிரையும் நரகத்திலே போட வல்லவரான கடவுளுக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு உபதேசித்திருக்கிறார். அதனால எந்த ஒரு காரணத்தினாலும் உள்ளத்திலே நம்பிக்கை வைத்து விட்டு வாயிலே நாம் மறுதலிக்கலாம் என்று சொல்லி எந்த நிர்பந்தத்தினாலும் மறுதலிக்க கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஹஜ்ரத் முகமது அவர்கள் மூலமாக கொடுத்த குர்ஆனிலே 16ஆம் அத்தியாயம் 106ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நிர்பந்தத்தினால் அல்லாஹுவை மறுதலிக்கலாம், நிர்பந்தத்தினால் உள்ளத்திலே நம்பிக்கை வைத்து வாயளவிலே மறுதலித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கியுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது உள்ளத்திலே அல்லாஹுவை நம்பிக்கொண்டு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக வாயிலே அல்லாஹ் இல்லை என்றோ அல்லாஹ் நான் கடவுள் இல்லை என்றோ கூட சொல்லிவிடலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார் என்பதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் வேதாகம் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மறுதலிக்க கூடாது என்று சொல்லிதான் இயேசு பிரசங்கித்தார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமும் ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசமும் ஒரு காலத்திலும் ஒன்றாக இருக்கவே இல்லை. ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் எவைகளை உபதேசித்தனோ, நான் எவைகளை கற்றுக்கொண்டு கொடுத்தேனோ, என்னுடையவைகளிலிருந்து எடுத்துத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பிரசங்கிப்பார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தேற்றரவாளன் என்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் திரியேக தேவன். அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளாக இருந்து நம்முடைய நீங்களே ஆலயம் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் தான் தேவன். அந்த இருதயமாகிய ஆலயத்திலே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்முடைய பாதைகளிலே நமது வலது இடது என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவங்கள் வழியாக அவைகளை நாம் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான அன்பு சகோதரர்களே, அதனால் இயேசு சொன்ன அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், அவர்தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால ஒரு காலத்திலும் அவர் ஹஜரத் முகமது அவர்களாக முடியவே முடியாது என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்த ஒரு 15 குறிப்புகளில் பார்த்திருக்கிறோம். அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் 15 குறிப்புகளில் நாம் பார்த்தோம், ஒருபோதும் வேதாகமத்தினுடைய உபதேசத்துக்கும் ஹஜரத் முகமது அவர்களுடைய உபதேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறியலாம். அதனால இந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய இந்த கிளைம், அவர்களுடைய இந்த வாதம் என்பது ஒரு தவறானது என்பதும், அவர்கள் தெரியாமலேயே அவர்கள் இது போன்ற வாதங்களை வைத்துக் கொண்டு இது போன்ற கிளைமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதனால இது போன்ற காரியங்களை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு வேதாகம சத்தியங்களை நாம் தெளிவாக வாசித்து நாம் பயனடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.